ஆனால் அத்தகைய முயற்சியில் தான் இருந்தாங்க. அந்த பகல்பூருக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான சுற்றுப்பயணிகள் மற்றும் இந்த அமர்நாத் யாத்ரீகர்கள் செல்லும் அந்த பாதை, அந்த தால் லேக் உள்ளிட்ட முக்கியமான அந்த காஷ்மீரின் இந்த மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கக்கூடிய பல இடங்களுக்கு, பகல்காம் உள்ளிட்ட பல இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இது போன்ற ஒரு தாக்குதல் நடைபெற்று இனிமேல் காஷ்மீருக்கு செல்ல வேண்டுமா, செல்லலாமா என்ற ஒரு சந்தேகம். இது ஒட்டுமொத்தமாக அந்த மாநிலத்தின் வருமானமும் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த ஆர்டிகிள் 370 ரத்து செய்யப்பட்டு தொடர்ந்து நீடிப்பதற்கான அந்த சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை அதை இருக்குதான் நினைக்கிறீங்களா? தெரியும் ஏனென்றால் தேசிய மாநாட்டு கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் அமைதி சமீப காலத்துக்கு திரும்பாது. ஏன்ட்ட பூட்டோ பூட்டோ 1965 என்ன பேசுறான்னு கேட்டா 1000 ஆண்டு போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி ஜியா உல் ஹக் அவர் சொன்னார், ஜெனரல், நாங்கள் 1000 வெட்டுகளை இந்தியாவுக்கு ஏற்படுத்துவோம், 1000 காயங்களை ஏற்படுத்துவோம். அவங்களுக்குள்ள ஒப்பீனியன் பாகிஸ்தானை பொறுத்தவரையில ஒரு பாகிஸ்தான் இஸ் ஈக்குவல் டு 10 இந்தியன்ஸ். ஒரு பாகிஸ்தான் 10 இந்தியன்ஸுக்கு சமம். நாங்க எப்பவுமே இந்தியாவை டிஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கஜினி முகமது, கோரி முகமது எல்லாரும் அதே மாதிரி ஈஸியா டிஃபீட் பண்ணுவோம்னு அப்படி ஒரு அது தவறான ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்தியா அவ்வளவு ஈஸியா டிஃபீட் பண்ண முடியாதுங்களோ அவங்களுக்கு தெரியாது அந்த கண்ணோட்டம். ரெண்டாவது அவங்களுக்கு என்னட்ட பயங்கரவாதிகளை பொறுத்தவரையில அமைதியா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மேட்ரை ஒரு அலைவுன்னு சொல்லுவாங்க. உயிர் கொடுக்குறாங்கன்னா அப்பப்போ இப்படி ஒரு தாக்கல் நடத்தணும். எப்போது அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்தாங்கன்னா ஒரு தாக்கல் நடக்கும். இப்ப வான்ஸ் வந்தாரு ஒரு தாக்குதல் என்ற இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்களுக்கு அது ஒரு அட்ராக்ட் பண்ணும். பிறகு அமைதியை எப்பவும் சீர்குலைக்கணும். எப்பவுமே பயத்திலே உருவாக்கி வச்சிருக்கணும். சரி, மிலிட்டன்ஸுக்கு ஏதாவது தாக்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதனால இந்த அட்டாக் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். இன்னும் வர வாய்ப்பு இல்லாமல் இல்லை. அதை தவிர்க்குவதற்காக மிக மிக எச்சரிக்கையுடன் நம்ம செயல்பட்டா நிச்சயமா வெற்றி பெற முடியும். என்ற பாகிஸ்தான் ஒரு செல்லா காசான நாடு. அதை கூட போய் சண்டை போட்டு நம்ம வீணா போய் மாட்டிக்கிட கூடாதுன்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். ராஜதந்திர ரீதியாக நாம் பாகிஸ்தான் அணுக வேண்டும். ரெண்டாவது, காஷ்மீரை டெவலப் பண்றதுக்கு மேக்சிமம் காரியங்களை செய்யணும். மூன்றாவது உளவுத்துறையை நவீனப்படுத்தணும். அந்த இடத்துல எல்லாம் ட்ரோன் எல்லாம் போட்டு மானிட்டர் பண்ணணும். என்ற பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு, சிஆர்பிஎஃப் இருக்கு, ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இருக்கு. இது போக இன்டெலிஜென்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றது, IMF லோனை டிலே பண்றது. பிறகு we have to hunt and target the terrorists. பின் லேடன் தேடிட்டு இருந்தது 2011ல. எத்தனை வருஷம் கழிச்சு அட்டாக் பண்ணி முடிச்சாங்க பின் லேடன்? எத்தனையோ வருஷம் ஆச்சு. அதே மாதிரி அமெரிக்கா, அதே மாதிரி நமக்கும் we should identify the terrorists, we should hunt the terrorists. அதான் ரைட் டைம். எல்லாத்துக்கும் மேல நம்ம எக்கனாமியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்.